வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசிக்கும் எளிய மக்களுக்கு பட்டா வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 86,000 பட்டாக்கள் வழங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பழனி தண்டாயுதபாணி கோவிலில் இன்று தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பக்தர்களின் வசதிக்காக மதுரை பழனி இடையே இன்றும் நாளையும் சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது. அதேபோல பக்தர்களின் வசதிக்காக பழனியில் கட்டணமில்லா அரசு பேருந்துகள் நாளை வரை இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் இலவச தரிசனம் செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வடலூர் சத்தியஞான சபையில் தைப்பூச விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. 7 வண்ணத்திரைகள் நீக்கி ஜொலித்த ஜோதியை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தைப்பூச திருவிழாவை ஒட்டி முத்துக்குமார சுவாமி வள்ளி தேவயானை திருக்கல்யாண வைபவம் களை கட்டியது. அப்போது வெள்ளித்தேரில் எழுந்தருளி 4 ரத வீதிகளில் உலா வந்த முருகனை அரோகரா கோஷத்துடன் பக்தர்கள் மனமுருக தரிசனம் செய்தனர். அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் சென்றடைந்தார். அங்கு பாரிஸில் உள்ள நட்சத்திர விடுதியில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மோடிக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். கோவை அன்னூரில் எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் படங்கள் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியதால் அதிமுகவில் புதிய புயல் வீச தொடங்கியுள்ளது. டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை காணொலி காட்சி வாயிலாக எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா மாளிகை என அந்த அலுவலகத்திற்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த சூழலில் இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்துள்ளார். அதில் கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சி விவசாயிகள் எடப்பாடி பழனிசாமிக்காக ஏற்பாடு செய்த பாராட்டு விழாதானே தவிர அது அரசியல் கூட்டம் அல்ல என தெரிவித்துள்ளார். இதனிடையே அதிமுக தன் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறதா என எடப்பாடி பழனிசாமிக்கு பயம் ஏற்பட்டுவிட்டதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. அதிமுகவிற்குள் ஏற்பட்டுள்ள சலசலப்பு குறித்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம் செய்துள்ளார். இலவச வேட்டி சேலை திட்டத்தில் அமைச்சர் காந்தி ஊழல் செய்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் போது காந்தி சிறை செல்வார் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் மற்றும் தேர்தல் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர் ஆகியோர் திடீரென சந்தித்துள்ளனர். சென்னை நீலாங்கரை பண்ணை வீட்டில் 2.5 மணி நேரமாக இருவரும் 2026 தேர்தல் குறித்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 63,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே காணப்படும். இன்று காலை வேளையில் லேசான பனிமூட்டம் நிலவக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ஜஸ்பிரித் பும்ரா பங்கேற்பது குறித்து இன்று முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. காயம் குறித்து மருத்துவக்குழு கூறுவதை பொறுத்தே பிசிசிஐ முடிவெடுக்கும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் வரவேற்புக்காக மாணவர்களை நிறுத்த வேண்டாம் என சுற்றறிக்கை அனுப்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க சென்னை மேயர் பிரியாவிடம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். மதுரையில் பாலதண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் அர்ச்சகர்களின் தட்டில் விழும் காணிக்கையை உண்டியலில் செலுத்தக்கூடிய உத்தரவு வாபஸ் பெறப்பட்டது. இதுகுறித்து செயல் அலுவலரிடம் அறநிலையத்துறை இணை ஆணையர் சார்பில் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. உலகமே பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் தான் எதிர்ப்பேன் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசம் தெரிவித்துள்ளார். தன்னை பின்பற்றுபவர்கள் பெரியார் வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிச் செல்லலாம் எனவும் அவர் அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாணியம்பாடி அருகே ஓடும் பேருந்தில் பிரசவ வலியால் துடித்த கர்ப்பிணி பாதியில் இறக்கிவிடப்பட்ட கொடூரம் அரங்கேறியுள்ளது. பெரும் போராட்டத்திற்கு பிறகு அப்பெண்ணுக்கு அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்த நிலையில் பேருந்து ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வலுத்துள்ளது. திருப்பூர் மாநகராட்சி பள்ளியில் மாணவர்களுக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகார் தொடர்பாக குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் பள்ளியில் நேரில் விசாரணை மேற்கொண்டார். தூத்துக்குடியில் இருந்து ஈரோடு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஒரு இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓடும் ரயிலில் மது போதையில் பெண்ணிடம் அத்துமீறிய இளைஞர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். தஞ்சை மாவட்டம் பள்ளத்தூரில் பள்ளியில் விளையாடிக் கொண்டிருந்த 7ஆம் வகுப்பு மாணவி மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
இதில் மேலும் 2 சிறுமிகள் மயங்கிய நிலையில் பள்ளியில் வழங்கப்பட்ட குடல்புழு நீக்க மாத்திரைகளே இதற்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வேலூரில் ரயிலில் இருந்து கர்ப்பிணி பெண் கீழே தள்ளிவிடப்பட்ட விவகாரத்தில் அப்பெண்ணுக்கு தொடர் சிகிச்சை நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் பாதிக்கப்பட்ட அப்பெண்ணுக்கு முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கிளிக்குடியில் பள்ளி மாணவியை பாலியல் ரீதியில் துன்புறுத்திய புகாரில் உடற்கல்வி ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்குப்பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். 69% இடஒதுக்கீடு ரத்தானால் தமிழகம் கலவர பூமியாகும் என அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து வந்தால் சும்மா இருக்க மாட்டோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் காதல் திருமணம் செய்த மகனுக்கு அவரது குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தங்களது குடும்ப நிலத்தில் விவசாயம் செய்தால் கழுத்தை அறுத்துக் கொள்வேன் என கூறி கத்தியுடன் வந்த அவரது தாயாரால் அதிர்ச்சி ஏற்பட்டது. பொள்ளாச்சியில் பேருந்தில் சீட் பிடிப்பதற்காக மர்ம நபர்கள் அரிவாளை வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஆர்வமுடன் பேருந்தில் ஏறிய பயணிகள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். தைப்பூச நாளான இன்று பத்திரப்பதிவு அலுவலகங்கள் செயல்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மேலும் விடுமுறை நாள் ஆவணப்பதிவுக்கான கட்டணம் வசூலிக்கப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தைப்பூச திருநாளான இன்று திருப்பரங்குன்றத்தில் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இருதரப்பினர் இடையே கருத்து வேறுபாடு நிலவும் சூழலில் மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த உத்தரவின் பேரில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். பெங்களூருவில் 5 நாட்கள் நடைபெறும் விமான கண்காட்சி கோலாகலமாக தொடங்கியது. வானில் சாகசங்களை நிகழ்த்தி காட்டிய போர் விமானங்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். இந்தியா காட் டேலண்ட் என்ற நிகழ்ச்சியில் அருவருக்கத்தக்க வகையில் யூடியூபர் ரன்வீர் அல்லாபாடியா ஆபாசமாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிகழ்ச்சியை தடை செய்ய கோரி கண்டனம் வலுத்த நிலையில் அவர் தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்தார். வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்டவர்களை கருணை கொலை செய்ய அனுமதி கோரிய மனு விசாரணைக்கு ஏற்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மனு 2 வாரங்களில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PR கவாய், வினோத் சந்திரன் அமர்வு உறுதி தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வரலாறு காணாத மழையால் நகரப்பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். மத்திய அமெரிக்காவில் உள்ள குவாட்டமாலாவில் 65 அடி ஆழ பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து கோர விபத்து ஏற்பட்டது. இதில் பேருந்தில் பயணித்த 51 பேர் உயிரிழந்தனர். பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. ஜூன் 11 லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி நடைபெற உள்ளது. இதில் தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலிய அணிகள் பலப்பரீட்சை செய்கின்றன.